Hi friends, welcome to Chutney Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமான சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் 1 வீக் ஆனாலும் இந்த சட்னி கெடாது. ரொம்பவே ஹெல்த்தியான சட்னியும் கூட. தக்காளி வெள்ளை பூண்டு சட்னி அல்லது டொமேட்டோ கார்லிக் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம 1 வீக் ஆனாலும் கெடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நல்லெண்ணெயில் ஆட் பண்ணி பண்ணாதான் அந்த உணவுப் பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா அதோட லைஃப் டைம் இருக்கும். அதுக்காக தான். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 10 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைசியான சட்னி தான். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் வத்தலோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் வத்தலை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம வெள்ளை பூண்டு சேர்த்து வதக்க போகிறோம். பெரிய வெள்ளை பூண்டு அப்படின்னா 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. ரசப்போடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுனா 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெள்ளை பூண்டு எடுத்துருக்கனால 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த வெள்ளை பூண்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வெள்ளை பூண்டு நல்லா சாஃப்டாகி இருக்குது. இப்போ அதை அந்த எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்கிறனால அது நல்லா சாஃப்டாயிரும். அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயில் வதக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் அந்த தக்காளியும் நம்ம ஏற்கனவே மிளகாய் வத்தல் வெள்ளை பூண்டு வதக்கி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயை நம்ம சட்னிக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இது 3 நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே ரொம்ப சின்ன சைஸ் புளி, அதாவது கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றணும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கெட்டி சட்னி மாதிரி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காரசாரமான தக்காளி வெள்ளை பூண்டு சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.